ஐரா அப்படின்ற ஒரு திரைப்படம் மூலமாக 2019ஆம் ஆண்டு டெபு ஆனவங்க தான் கேப்ரியலா அப்படின்றவங்க. இவங்க இதுக்கு முன்னாடி இன்ஸ்டா ரீல்ஸ் மற்றும் டிக்டாக் மூலமாக பிரபலமாகி இருந்தாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த படத்துக்கு பிறகு இவங்களுக்கு 2021ஆம் ஆண்டு சன் டிவில ஒளிபரப்பான சுந்தரி அப்படின்ற ஒரு சீரியல்ல நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இவங்களுக்கு கிடைச்சிருந்துச்சு. அதுல மெயின் லீடாகவே இவங்க ப்ளே பண்ணியிருந்தாங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. கிட்டத்தட்ட 3 வருடங்களுக்கு மேலாக இந்த சீரியல் ஒரு வெற்றிகரமான சீரியலாக ஓடிருந்துச்சு. கிட்டத்தட்ட 2024ஆம் ஆண்டு இந்த சீரியல் முடிவுக்கு வந்துருந்துச்சு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. டிஆர்பில கூட இந்த சீரியல் எப்பவுமே டாப்ல தான் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட 1144 எபிசோடுகளை கடந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி சீரியலாக இது மாறி இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த சீரியல் முடிஞ்சோன்னா கேப்ரியலா வேற எதுலயாவது நடிப்பாங்க அப்படின்னு பார்த்தா அதுக்கு பிறகு பெருசா அவங்களுடைய ஆக்டிங் சம்பந்தப்பட்ட அப்டேட்ஸ் எதுவுமே வெளியாகல. திரைப்படங்களோ அல்லது சீரியலோ எதுவும் நடிக்கிற மாதிரி தெரியல. இந்த நிலையில அவங்க ஆகாஷ் அப்படின்றவர் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஸோ அவங்க அடுத்ததாக என்ன அப்டேட் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருந்த நேரம் இன்னொரு சந்தோஷமான ஒரு செய்தி சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா அவங்க நான் கர்ப்பமாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தியை அறிவிச்சிருந்தாங்க. ஸோ இதனால தான் அவங்க பெருசா சீரியல் மற்றும் திரைப்படங்கள் நடிக்காம கொஞ்சம் விலகி இருந்தாங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அதுக்கு பிறகு அவங்களுடைய சொந்த ஊருக்கே போய் அங்கதான் நான் குழந்தை பெத்துக்க போறேன் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. சொன்ன மாதிரியே சொந்த ஊருக்கே போயிட்டாங்க அவங்க. ஸோ அவங்களுடைய வளைகாப்பு, சீமந்தம் போன்ற நிகழ்ச்சிகளுக்கு சின்னத்திரை பிரபலங்கள் நிறைய பேர் கேப்ரியலா வீட்டுக்கே போய் கலந்துக்கிட்டாங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. அந்த புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் கூட சமூக வலைத்தளங்கள்ல வைரல் ஆகி இருந்துச்சு அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில தற்போது நடிகை கேப்ரியலா தனக்கு மகள் பிறந்திருப்பதாக இன்ஸ்டால ஒரு அழகிய போட்டோ பதிவிட்டிருக்காங்க. சோ மகளுடைய ஃபேஸ காட்டல. பட் மகளுடைய கைய இவங்க அப்படி தாங்கிக் கொள்ற மாதிரி ஒரு போட்டோ தான் போட்டிருக்காங்க. அதுதான் பார்த்தோம் அப்படின்னா இன்ஸ்டால வைரல் ஆயிட்டு இருக்கு. அதுல இவங்க ஒரு அழகான கேப்ஷனும் கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, மகளே உனது அழுகை எனது வலிக்கும் நிம்மதிக்கும் மருந்தாகியவளே, இவ்வுலகம் உனக்கானது மகளே, என்னுடைய அடிமனது நன்றியை லலிதா நர்சிங் ஹோம் திருச்சி அவங்க தான் டெலிவரி பார்த்திருக்காங்க போல இருக்கு. சோ அவங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. மருத்துவர்கள் செவிலியர்கள் இன்றி சுகப்பிரசவம் சாத்தியமில்லை. எனது அன்பு கொட்டி கொடுக்கும் எனது மக்களின் பிரார்த்தனைக்கும் உயிர் கலந்த நன்றிகள். இந்த தருணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் என்னுடைய சகோதரிகள் அனைவருக்கும் இந்த தருணம் அமைய வேண்டும் என்பதை எனது முதல் பிரார்த்தனையாக இறைவனிடமும் விதியிடமும் வேண்டிக் கொள்கிறேன். இப்படிக்கு கேப்ரியலா அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காங்க. அந்த பதிவு தான் இப்ப சமூக வலைத்தளங்கள்ல பயங்கர ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. சோ சீரியல் பிரபலங்கள் மட்டும் இல்லாம ரசிகர்கள் முதற்கொண்டு எல்லாருமே கேப்ரியலாக்கு அவங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. சோ நாங்களும் எங்களுடைய சேனல் சார்பாக கேப்ரியலா குடும்பத்துக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி நீங்களும் உங்களுடைய வாழ்த்துக்களை கீழே கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கோங்க.